Hi, welcome to my channel Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம economics level standard பார்த்துட்டு இருக்கோம். Question answers government organization chapter 9. Very short questions. Give two examples of public enterprises. Public enterprises or example Life Insurance Corporation of India, Indian Airlines. So public enterprises பற்றி definition கொடுத்துருப்பேன், அது வேணால் ஆட் பண்ணிக்கிங்க. Give two examples of departmental undertaking. So departmental all India Radio and Doordarshan. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ரெட் டேப்பிசம். ரெட் டேப்பிசம்னா என்னென்னா எப்பயுமே அந்த ப்ராசஸ் வந்து லேட் ஆகிட்டே இருக்கும். ஏதாவது டிசிஷனாக உடனே வராது, லேட் ஆகும். நிறைய ஒரு மெத்தட்ஸ் இருக்கும், நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், ஒரு டிசிஷன் உடனே எடுக்க முடியாது. அதுதான் வந்து ரெட் டேப்பிசம். நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் நீங்கள் இதோட ஆன்சர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் ஓல்டு ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன். அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து routine functions of the no distinction was made between the routine functions of government எப்படி ரன் பண்ணதோ அதே மாதிரி தான் ஃபுல் ஃப்ளெஷ்ட் மினிஸ்ட்ரியில் இருக்கும் அது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்க ரயில்வேஸ் ஃபுல் ஃப்ளெஷ்ட் ரயில்வே மினிஸ்டர். டெலிகிராம், ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன், இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். வாட் யூ மீன் பை கவர்மெண்ட் கம்பெனிஸ். கவர்மெண்ட் கம்பெனிஸ்னால் என்னென்னாக்கா ஒரு கம்பெனி 51% பெய்டப் கேபிட்டல் ஒரு ஷேர் அவங்க வாங்கிட்டாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கலாம், பார்ட்லி சென்ட்ரல் பார்ட்லி கவர்மெண்ட் யார் இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் கம்பெனி 51% ஷேர்ஸ் வாங்கிட்டாக்கா தட் இஸ் கால் கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஸோ எக்ஸாம்பிள் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் வாட் யூ மீன் பை பப்ளிக் கார்பரேஷன். பப்ளிக் கார்பரேஷன் என்னென்னாக்கா லைக் இது கம்ப்ளீட்டாக வந்து பப்ளிக் என்டர்பிரைசஸ் ஒரு கவர்மெண்ட் வந்து கேரி அவுட் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ரூல்ஸ் இருக்கும், அதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. லைக் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், இந்தியன் ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா இன்டர்நேஷ்னல், இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் லாங் கொஷின். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் ஆல்ரெடி சொன்னால் இட்ஸ் ஒரு மினிஸ்ட்ரி மாதிரி இருக்கும். ரயில்வே. ஸோ ரயில்வேஸ் வந்து யார் மேனேஜ் பண்ணுவாங்க? ரயில்வேஸ். டெலிகிராம் வந்து மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன். இந்த டெல்லி மில்க் ஸ்கீம் அவங்களாம் வந்து ஆல் இண்டியா ரேடியோ. ஒருத்தவங்க ஒரு ஒன்று எடுத்துப்பாங்க. தட் இஸ் கால்ட் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். ரைட். நெக்ஸ்ட்டு ஈஸியாக ஃபார்ம் பண்ணலாம். பெருசாக ஒன்று டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது, நிறைய லீகல் ஃபார்மேஷன்ஸ் இருக்காது. டைரக்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பார்லிமெண்ட். கம்ப்ளீட்டாக பார்லிமெண்ட் இது சென்ட்ரலாக இந்த பார்லிமெண்ட், ஸ்டேட்டாக இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், இவங்க தான் வந்து பார்த்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு சீக்ரெசி மெயின்டைன். கம்ப்ளீட்டாக சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ ரயில்வேஸ் பற்றி நம்ம நிறைய தெரியாது, நிறைய சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ டெஃபென்ஸு இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து லெசன் பர்டன் ஆஃப் டேக்ஸ் ஆன் பப்ளிக். ஸோ நிறைய டேக்ஸ் எல்லாம் அவங்க கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நிறைய பர்டன் நம்ம மேலே விழுவாது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் கவர்மெண்ட். இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சோஷியல் சேஞ்ச். சோஷியல் சேஞ்ச்னால் த்ரூ டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் இருக்கிறதுனால நிறையா ஒரு மக்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அதுதான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சோஷியல் சேஞ்ச். ஸோ நெக்ஸ்ட் வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன். பப்ளிக் கார்பரேஷன் ஆல்ரெடி சொன்னேன், இட்ஸ் அ பப்ளிக் என்டர்பிரைஸ். இதெல்லாம் ஷார்ட்டில் நீங்கள் ஆடப் பண்ணிக்கலாம். என்னென்ன கொஷின்ஸ் இஃப் யூ ஃபீல் இட்ஸ் ஸ்மால் யூ கேன் ஆட் அப் திஸ். எப்படியாச்சும் இது படிக்க போகிறீங்க. ஸோ இது படிக்கிறப்போ அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பப்ளிக் கார்பரேஷன் என்னென்னா பப்ளிக் என்டர்பிரைசஸ் ஆட்டோனாமஸ் யூனிட். ஸ்பெஷல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்டு தான் அண்டர்டேக் பண்ணுவாங்க. சென்ட்ரலாக இந்த ஸ்டேட்டு தான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்த்துக்குவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், இந்தியன் ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியன் இன்டர்நேஷ்னல், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், அதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸ் பார்த்தா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், இது வந்து பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் தான் பார்ப்பாங்க. செப்பரேட் லீகல் என்டிட்டி, செப்பரேட். ஸோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். சக்சேஷன் அண்ட் காமன் சீல் இருக்கும். கேபிட்டல் எப்பவுமே கவர்மெண்ட் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஃபினான்ஷியல் ஆட்டோனாமினாக்கா அவங்க ரிலேட்டட் ஓன் பட்ஜெட்ஸ், அவங்க ஆடிட் எல்லாம் அவங்களே பார்ப்பாங்க. மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாகவே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்த்துவாங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா கவர்மெண்ட். அவ்வளோதான். வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஸோ கவர்மெண்ட் கம்பெனிஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சுப்போம். 51% ஆஃப் ஷேர். ஓகே, பார்ட்லி கவர்மெண்ட் இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட், பார்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட், பார்ட்லி ஸ்டேட் கவர்மெண்ட். யார் இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் கம்பெனி 51% ஷேர்ஸ் வேறு கம்பெனிலேருந்து வாங்கிட்டாக்கா அது கவர்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அண்டர் கம்பெனி ஆக்ட் பிரகாரம் 1956 ஆக்சுவல் 2013 அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவர்மெண்ட் தான் டிசிஷன் எடுப்பாங்க. செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஸோ இங்கே வந்து கம்பெனி வேறு, கம்பெனி வேறு, அவங்களோட மெம்பர்ஸ் வேறு, எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. ஓன் ஸ்டாஃப், அவங்களுக்குன்னு ஓன் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. சிவில் சர்வன்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ரைட். அவங்க அப்பாயிண்ட் பண்ணிக்குவாங்க. ஃப்ரீ ஃப்ரம் ப்ரொசீஜரல் கண்ட்ரோல். நிறையா இது லைக் பட்ஜெட் அவங்க பண்ணிக்கலாம், அக்கௌண்டிங், ஆடிட் எல்லாமே அவங்க கவர்மெண்ட் ரிலேட்டடாக பண்ணலாம். ஸோ எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணணும் தேவையில்லை. ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டின். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ்.
The share capital of the government company must not be less than 51%. The oldest form of organized in public sector is departmental. The government company purchases share in the name of எப்பவுமே government company president மாதிரிலாம் வாங்குவாங்க. The primary objective of state enterprises is to serve people. நம்மளுக்கு தெரியும் கவர்மெண்ட் எதுக்கு நம்மளுக்கு சர்வ் பண்ண. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.